young batsman Login on strike and the experienced batsman Murali. சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன்கள் ஓப்பனிங் பேரா வந்திருக்காங்க. Yeah, first one, counter attack on 3, 2, 1. Let's play the match. First one. ஒரு டிராப் சான்ஸ் அது. ஒரு சிங்கிள் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த ஒரு மேட்ச. விவேக்குடைய செகண்ட் ஒன். லேட் கேரக்டர் அதற்கான சான்ஸா அவுட்டுக்கான இல்ல, ஒரு குயிக் சிங்கிள் இது. ரெண்டு பந்துகள்ல 2 ரன்கள் கிடைச்சிருக்கு. தேர்ட் ஒன். பிரில்லியன்டான பால் இது. டாட் பால் ஃபர்ஸ்ட் பால்ல கிடைக்கக்கூடிய முதல் டாட் பால் இது. ஃபோர்த் ஒன் பாட்டம் கரெக்ட். கேட்சுக்கான வாய்ப்பு. சூப்பர் ஸ்டாப் அது. வெல் ஸ்டாப் அது. எக்ஸ்ட்ராடனரி ஸ்டாப்புங்க. கேட்சர் இருந்தா ஒரு பெஸ்ட் கேட்ச் அமைஞ்சிருக்கும். திஸ் டைம் மிட் விக்கெட்ல ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. 5 பந்துகள்ல 5 ரன்கள். ஆஃப் ஸ்டவுன் ரீடியல்ல கட் பண்ணாரு. பாயிண்ட்ல அந்த ஃபீல்டர் போய் கலெக்ட் பண்றதுக்குள்ள இட்ஸ் a boundary to end this over. முதல் ஓவர் முடிவுல இங்க ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 9 ரன்கள். விக்கெட் இழப்பு 9 for no loss. முதல் ஓவர் முடிவுல 9 ரன்கள். விக்கெட் இழப்பு 9 for no loss. முதல் ஓவர் முடிவுல 9 ரன்கள். 9 for no loss. செல்வம், சஜு, சஞ்சீவ். செகண்ட் ஓவர் ஷாட் பண்ண சஞ்சீவ். ஃபர்ஸ்ட் ஒன். சைட் ஆர்ம் பவுலர். Dot ball. Sanjeev. Second one. Gain. Wow, what amazing ball is a dot ball.
Third one. Selvathuriya, third one. Extraordinary ball again and again. And dot ball க்கு பிறகு ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. Fourth one. Fourth one. Oh my God! நாமாரியான ஒரு அட்டாக்கிங் டெலிவர். கண்டிப்பா லோகி என்ன செய்ய போகிறார்? Last two ball. ஒரு டாட் பால் கண்டிப்பா பேட்டிங்ல என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாமா? லாஸ்ட் ஒன். ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு இந்த ஒரு ஓவர்ல. கடைசி பந்து லாஸ்ட் ஒன். பாட்டம் கிடைச்சது. டாட் பால் 20 ஓவர். முதல் 2 ஓவர் முடிவில் 10 ரன்கள். விக்கெட் இழப்பின்றி 10 for no loss. 10 for no loss. 2 ஓவர் முடிவில் 10 ரன்கள். 11 years. இனிட்டில் 11 விளையாடக்கூடிய போட்டிகள் பார்த்து கொண்டு இருக்கிறோமா? மேட்ச்ல எப்போ அந்த ஒரு வைப் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாமா? சரிங்க, இப்போ ஸ்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறோம். ஸ்மால் சேஞ்ச் இன் ஸ்கோரிங். ஸோ 2 overs 11 runs வந்துருக்கு போர்டில். ஸோ அந்த ஸ்கோர்ஸை நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறோம். ஸ்மால் கரெக்ஷன் இன் ஸ்கோரிங். 11 ஓவர் முடிவில் 11. 11 for no loss. Sandy, a new bowler for team minute 11, over number 3. Sandy என்கிற சந்தோஷ். Yorker. Sandy என்கிற சந்தோஷ் ஃபர்ஸ்ட் ஒன். மோஸ்ட்லி எல்லாருமே யாக்கரை தான் எக்ஸிக்யூட் பண்றாங்க பேட்டிங். ஸோ ஃபார் பேட்ஸ்மேன் செட்டில் ஆயிருக்காங்க. பெரிய ஷாட் எப்போ அப்படின்ட்டு. ஸோ லைசிசியோட ரசிகர்கள் கேட்பாருங்க. பேட்டிங் பேட்ஸ்மேன் ஒரு விக்கெட்டுக்கு ஒரு பிரேக் த்ரூ. ஆஃப் ஸ்டம்ப் ரீஜியன்ல சூப்பரான ஒரு டெலிவர். விக்கெட் நம்பர் 1 இஸ் காட். சாண்டி 2024ல சென்னையில் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் ஒரு லீடிங் விக்கெட் டேக்கர். ஆஃப் த ரெக்கார்டாக இருக்கட்டும், ஆன் த ரெக்கார்டாக இருக்கட்டும். ஸோ அவரோட விக்கெட் டேக்கிங் வந்து ஹை லெவலில் இருந்தது. ப்ரீவியஸ் இயர் 2024ல சென்னையிலே வந்து அதிகமான விக்கெட் எடுத்தது சாண்டி தான் எனக்கு தெரிஞ்சு வரலும். ஸோ அவர் நேரத்தில் வந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். 1 more wicket is a breakthrough for team minute 11. Sandy claimed the first. Third one, new batsman. செந்தில் சச்சின் சனா பாய் அப்படின்ட்டு இருக்காங்க. அண்ட் லூயிஸ் மேக் ரிவர்ஸ் கிங் அப்படின்ட்டு இருக்காங்க. பாலாஜி அருண் கட்டப்பாக்கு எப்போ மேட்ச்னு சொல்லுங்க பிரதர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. பேட்ஸ்மேன் நேம் அப்டேட் பண்ணிருங்க வாக்கி டாக்கில. ரவி நியூ பேட்ஸ்மேன் ரவி. தேர்ட் ஒன். சந்தோஷ் தேர்ட் ஒன். ரவி கிரீஸ்ல இருக்காரு. சூப்பர் ஒரு யாக்கர் ஒரு ஸ்ட்ரைட் போனாரு. பட் ஆனா ஒரு டாட் பால் இது. லாஸ்ட் 3 balls. கடைசி 3 பந்துகள்.
சரி, ஃபோர்த் ஒன் அகைன் ஒரு ஏக்கர் தான் ரவி கிருஷ்ணா. இந்த டைம் ஒரு சிங்கிள் கிடைக்குது. லாஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 12 for 1. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்குது இந்த பால்லையும். லாஸ்ட் ஒன் ஸ்கோர் 13 for 1. ஹார்பிக் லெவல்ல பிரவீன் இருக்காரு கிரவுண்ட்ல. தீனா எஸ் இருக்காரு. ஆப்ஷன் ரீஜியன்ல போலது பால் 20 ஓவர். 3 ஓவர் முடிவில் 13 ரன்கள் ஒரு விக்கெட். லாஸ்ட் ஓவர்ல ஒரு 2 ரன்கள் கிடைச்சது. அதே மாதிரி அந்த இந்த ஓவர்ல ஒரு 2 ரன்கள் கிடைக்குது. 13 for 1, 13 ரன்கள் ஒரு விக்கெட் இழந்திருக்காங்க. கண்டிப்பா 6 ஓவர் மேட்சஸ்ல அவரேஜா ஒரு 50+ ரன்கள் எடுத்தால் மட்டுமே ஒரு ஃபைட் பண்ண முடியும். ரிமைனிங் 3 ஓவர்ஸ் இருக்கு. அந்த கேட்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா தீனா கிருத்திகா? எஸ் கண்டிப்பா கேட்டு சொல்றோம். அண்டு ஆஸ்ட்ரா கிரிக்கெட் கிளப்புடைய டோர்னமெண்ட் மாசா கிளாஸா சூப்பரான ஒரு டோர்னமெண்ட் நடந்து கொண்டு இருக்குது. லாஸ்ட் 3 ஓவர்ஸ் ஒரு ட்ரிங்க்ஸ் பிரேக் போயிருக்கு. குரோம்பேட்டோடைய துர்கை அம்மன் டெம்பிள் வர சொல்லுங்க ப்ரோ, டைம் ஆச்சு மேட்ச் இருக்குன்ட்டு. நான்காவது ஓவர்ல முதல் பந்து. Who is that bowler? யார் அந்த பவுலர்? அடுத்த போட்டிக்கு டீம் சுதீஷ் லெவன் மற்றும் பிளாக் கேப்ஸ் அணியினரை ஸ்டேஜுக்கு அருகே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கேப்டன்ஸ் மட்டும் வந்தா போறோம், போதுமானது. சுதீஷ் லெவன் கேப்டன், பிளாக் கேப்ஸ் கேப்டன் மேடைக்கு மிக விரைவாக வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாண்டி ஆனா ஒரே ஒரு சின்ன கிளாரிபிகேஷன். சாரி ஃபார் இன்டரப்ஷன். லாஸ்ட் ஓவர்ல வந்து 2 ரன்னுங்களா மொத்தம்? சாண்டி 2 சிங்கிள் பிகே? எஸ் எஸ் 2 சிங்கிள். ஓகே 13. நன்றி பிகே. 13 for 1. தேங்க்யூ டீம். போட்டோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சஞ்சீவ் from Sri-Lanka. Hello full toss. செகண்ட் பால் சஞ்சீவிக்கு அகைன்ஸ்டா யார் சிக்ஸ் அடிக்க போறா? எந்த பிளேயர், எந்த வீரர், யார் 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 என்ற கேள்விக்கு பதிலளிப்பார்களா? சோலை லெவன். செகண்ட் ஒன். Yes, 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 yes. Clear catcha. Clear ஆயிருக்கு முதல் 6. சஞ்சீவ் against our super sixer. இன்னும் ஒரு 6 1000 விக்ரம். ஸ்ரீலங்காவிலிருந்து இருவர்கள் வந்திருக்கிறாங்க. 2 பேரையும் தமிழகத்தை சார்பாக வருக வருகிற வரவேற்கிறோம் அன்பு சகோதரர்கள். தேர்ட் ஒன். சூப்பர் சஞ்சீவ் ரன் அவுட்டுங்க. கண்டிப்பா பவுலரை பாராட்டியாகணும். பட் இந்த பவுலர் பால
பேட்ஸ்மேன் எப்படி டீல் பண்றாரோ ஸோ அதுக்காக வெயிட் பண்றோம். ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர். எத்தனை ரன்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் கிடைக்குது. லாஸ்ட் ஒன், கடைசி ஒரு பந்துகள் இருக்கு. 3.5ல 21 for 2, 21 ரன்கள் விக்கெட். லாஸ்ட் ஒன், சூப்பரான பினிஷ் ஆன ஒரு பால். அது டிரைவ் போனாரு. டாட் பால் 20 is over. நாட் ஓவர் முடிவில் 21 ரன்கள் 2 விக்கெட் இழந்திருக்காங்க. நாட் ஓவர் முடிவில் 21 ரன்கள் 2 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. சோலை 11 அண்ட் ஜஸ்ட் விக்கெட். ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? இனிட்டல் 11 தனுஷ்கா சம்பத் இருக்காரா ப்ரோ? பிரவீன் என்கிற பூ அவர்கள் இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் தந்துவிட்ட எனது அன்பு அண்ணன் மதன் ரவி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் 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 our honorable chief guest Bhubaneswari Properties. ஆக்சுவலி அவர் மற்ற டோர்னமெண்ட்டுக்கு தான் வந்து சீஃப் கெஸ்ட். இந்த டோர்னமெண்ட்டே வந்து அவர் பேரை தான் நடக்குது, அவரோட தலைமையில தான் நடக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதல் அவரோட பெயர்ல தான் வந்து நடைபெற்றிருக்கிறது. ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்பின் வந்து ஒரு லைட் ஹவுஸ் அவர் தான். கலங்கரை விளக்கம் அன்பு அண்ணன் ராமகிருஷ்ணாபுரத்தின் ஆனழகன் மதன் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். அதே போல அன்பண்ணன் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சே ஆகணும். ஆல் ஸ்டார் கிரிக்கெட் டோர்னமெண்ட் அப்படின்னாவே அவங்களோட சப்போர்ட், மிகப்பெரிய சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும். அதுக்கு வந்து முருகன் அண்ணா அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். Last 2 ball, clean ball, wicket number 3 is gone. Welcome our honorable chief guest Bhubaneswari Properties builders and developers Mr. Madan Ravi sir. Welcome on the stage. புயல் ஒன்று மைதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஓகே, இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய அப்டேட். தாம்பரத்துக்கு கிரிக்கெட் மூலியமா நிறைய நல்ல பேர் வாங்கி கொடுத்த ஒரு வீரர் இப்போது வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆபீஸ்ல கோலமாவு போடுற அந்த கோலம் போட்டியில வந்து வெற்றி பெற்று அவார்டு வாங்கி வந்திருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புலிகார்த்திக் அவர்கள். அவர் கிரிக்கெட்ல மட்டும் சிறந்த வீரர் இல்ல, கோலம் போறதே சிறந்த வீரர்னு சொல்லிட்டு போன வாரம் நிரூபிச்சிருக்காரு. அதுக்கான அவார்டு கொண்டு வந்திருக்காரு. அதை நான் எல்லாருக்கும் காமிக்க கடமைப்பட்டிருக்கேன். லெட்ஸ் வெல்கம் கோலமாவு கார்த்திக். பேட்ஸ்மேன் நேம் அப்டேட் பண்ணிருங்க. வாக்கி டாக்கில கையில வச்சுக்கோங்க. விக்கெட், ஹிட் விக்கெட். 5 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. அண்ட் லாரன்ஸ் நவீன் உனக்கு வேர்ல்ட் லெவனுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி லாரா நியூ மேனேஜர் வேர்ல்ட் லெவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் வீனஸ் பலோகன் சஞ்சிக் காந்த் ஃபயர் போட்டிருக்காங்க. அண்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது.
கைண்ட் ரிக்வெஸ்ட். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்கு சுதீஷ் லெவன் மற்றும் பிளாக் கேப்ஸ் அணியினரை மேடைக்கு வருக வரவேற்கிறோம். கேப்டன் கொஞ்சம் சீக்கிரமா ரிப்போர்ட் பண்றேங்க. நான் ஸ்கோர் மட்டும் அப்டேட் பண்ணிருக்கேன். அந்த ஸ்கோர் அட்டை ஓகே பிகே. 23 ரன் வந்திருக்கு. ஓவர் நம்பர் 5. 43 for 3. லாஸ்ட் ஓவர். விவேக் கேட்சிக்கான கால் எடுத்திருக்காங்க. இங்க ஒரு சைடுல விக்கெட் போய் கொண்டு இருக்குது. விவேக்குடைய முதல் பந்திலே ஒரு விக்கெட். கடைசி ஓவர் குயிக்கா பந்துகளை வீசியிருக்காங்க பவுலர்ஸ் இந்த மேட்சஸ்ல. ஸோ கண்டிப்பா நோட் பண்ணியே ஆகணும். திரும்ப இன்னொரு வாட்டி பிரஸ் பண்ணி சொல்லுங்க சார். சார் கைண்ட் ரிக்வெஸ்ட் ஸ்மால் அப்டேட். சஞ்சி பின்னாடி ஸ்டீபன் அங்கே நிற்கிறீங்களே, ஆமாம் அது மேலே சாய வேணான்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி கொஞ்சம் அந்த பேனர் சாஞ்ச மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கொஞ்சம் உள்ளே வாங்க வேமா, கொஞ்சம் நகர்ந்து இருந்துருங்க. சாஞ்சி இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் தூரமாக இருந்துங்க. விக்னேஷ் ஓகே. கடைசி 5 பந்துகள், லாஸ்ட் 5 பால். செகண்ட் ஒன் விவேக் அசம் போலது. டாட் பால், லாஸ்ட் 4 பால்ஸ். தனுஷ்கா சம்பத் இருக்கா, ஜஸ்ட் கிரிக்கெட் தாம்பரம் மியா தாம்பரம் கோபி தோனி சொல்லியிருக்காரு. அண்ட் சூப்பர் ஃபேஷன் தனுஷ்கா சம்பத். சூப்பரான யாக்கர். So bowler damage for Goa. So கண்டிப்பா ரிமைனிங் 3 balls இருக்கு. பிளாஸ் பண்ணுவாங்களா பேட்டிங்ல சோலை. சூப்பர் ஸ்டாப்புங்க, பிரில்லியன்டான ஸ்டாப். ஒரு பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரே ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடைக்குது. லாஸ்ட் 2 பால், கடைசி 2 பந்துகள், 24 ரன்கள். டீமோட ஸ்கோர் 24 for 5. டிடிடி ஜேஜேஜே எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பவுலர்ஸுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேட்டிங்க. லோயஸ்ட் ஸ்கோர் இது வரையும் இந்த ஒரு மைதானத்தில். ஆல்மோஸ்ட் 40+ ஸ்கோர்ஸ் தான் நம்ம பார்த்தோம். இங்கே 25 30 கிராஸ் பண்ணுவாங்களா. கடைசி ஒரு பந்து இருக்கு. முதல் இன்னிங்ஸ் கடைசி ஒரு பந்து. விவேக் டு ஐபி. எக்ஸ்ட்ராடனரியான போலுங்க. 1-2 மாறுகிறது. 2 இந்த ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல் இன்னிங்ஸ் முடிவில் 27 ரன்கள், 5 விக்கெட் இழந்திருக்காங்க. 28 இலக்கு, 28 இஸ் a target. அந்த சிறப்பு விருந்தினர் பாரி வல்லல் வந்துவிட்டார். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் அடங்காத ஒரு காலை. புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர் மிஸ்டர் மதன் ரவி சார். சஃபி அந்த பேனர் பின்னாடி சாயிற மாதிரி உட்காராதீங்க, ஆல்ரெடி சாஞ்சிருக்கு. டச் பண்ணக்கூடாது. ஆமாம் அண்ணன் டச் பண்ணுறாதீங்க. அடுத்த போட்டியை துவங்கி வைக்க இங்கு வருகை தந்திருக்கும் எங்கள் உயிரிலும் மேலான அன்பு அண்ணன் மதனண்ணன் அவர்களை வருக என வரவேற்று பிளாக் கேப்ஸ் அணியினருக்கு அவங்களுக்கான சீருடையை வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பிளாக் கேப்ஸ் அணியின் உரிமையாளர் கேப்டன் அவர்களை வருக என வரவேற்று அவங்களுக்கான சீருடையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பிளாக் கேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கலர், அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலரையும் கொடுத்துருக்கோம் உங்களுக்காக. ஆக்சுவலி வி காட் அ டீல், வி ஹேட் அ டீல். பிளாக் கேப்ஸ் இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறாங்க அப்படின்னா
பிளாக் ஆப்ஸ் கோபி ஒரு டீல் வச்சு சொல்லியிருக்காரு, எங்களுக்கு ஒரு ட்ரீட்லாம் வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆர்கனைஸாக இருந்தால் பரவாயில்ல, நட்பின் அடிப்படையில் போயிட்டு நாங்கள் சாப்பிடலாம்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுதீஷ் லெவன் அணியினருக்கான சீருடையும் அன்பண்ணன் மதனன் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸில் இந்த பக்தாளுகள் எல்லாரும் வந்து கடவுள்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சு கடவுளுக்கே வந்து எப்பா டேய் நீயாடா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு நிறைய பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து செவ்வாய்க்கிழமை முருகர் மாட்டிக்கிறாரு, வேகமானா இப்போ சாய்பாபா மாட்டிக்கிறார். இப்போ உங்களுக்கு தெரியும் ரீசெண்ட் டேஸில் வந்து சாய்பாபாவோட முருகர் தான் ஃபேமஸ் ஆகினுக்கிறாரு, பவர் ஆகினுக்கிறாரு, தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அதன் காரணமாகவே அன்பண்ணன் மதனன் அவர்கள் முருகரை வேண்ட ஆரம்பிச்சிட்டாரு. Okay, team Minute 11 they came out with the batch. Two batters உள்ள வந்திருக்காங்க. சூப்பரான ஒரு மிக்சர்ல உள்ள வந்திருக்காங்க. டீம் Minute 11க்காக இன்னிங்ஸ் ஓபன் சார் ஒன் மோர் டைம் ஸ்ட்ரைக்ல நான் ஸ்ட்ரைக்ல தனுஷ் ஸ்ட்ரைக்ல மேடி நான் ஸ்ட்ரைக்ல தனுஷ் போல்ட் ட்ரெண்ட் போல்ட். So two opportunity, ஒரு லோவஸ்ட் ஸ்கோர் இந்த டோர்னமெண்ட். இன்னைக்கு டேவோட லோவஸ்ட் ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணுறதுக்கு டீம் Minute 11க்கு ஒரு சான்ஸ். அதே போல் அந்த லோவஸ்ட் ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறதுக்கு அதுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு சோலை அணிக்கு. யார் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்துலாம். பால் நம்பர் 1 டிகே போல்ட் ஃபர்ஸ்ட் ஒன் மேடி பாய் இந்த கிரீஸ்ல. முதல் பட்டை ஒரு புல் பண்ணாரு, இட்ஸ் a boundary. சேவக் போல ஒரு ஸ்டார்ட் கொடுத்திருக்காருங்க மேடி பாய். 28 இலக்கு, அதுல 4 ரன்கள் முதல் பந்திலே வந்து ரெடியூஸ் ஆகுது. போல்ட்டுடைய செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இருக்குது மேடி. எக்ஸ்ட்ராடினரி கம்பேக்கான ஒரு பால் இது. டாட் பால் நான் ஸ்ட்ரைக்ல இருக்குது தனுஷ்கா. அவர் அழக பாரியா, அவர் ஸ்டைல பாரியா, அவர் முடிய பாரியா அப்படிங்கிற மாதிரி தனுஷ்கா from ஸ்ரீலங்கா. தேர்ட் ஒன் இலங்கை தமிழரா இல்ல சிங்களம் பேசக்கூடிய இலங்கை நபரா அப்படியே தெரியவில்லை. இங்க ஒரு டாட் பால். சிங்களம் வந்து பாத்தீங்கன்னா மலையாளம் மாதிரி வரும். அண்டு தூய தமிழ் வந்து நம்மளுடைய இலங்கை தமிழ். மேடி அவரே மூவ் பண்றாருங்க, வெரி குட். அங்க ஒரு எட்ஜ் இருந்திருக்குது. விக்கெட் நம்பர் 1 இஸ் கான். ரிவர்ஸ் பட்டம் இருந்தது. கிளீன் போல்ட். யா சோ மைனூட்டா நம்ம வாட்ச் பண்ணாதான் தெரியுது. எஸ் அந்த ரீப்ளேல பாருங்க, மிஸ் பண்ணிருக்காரு. இட்ஸ் a clean bolt. ஆக்சுவலி அயனாவரத்தின் ஸ்டார்க்குன்னு கூட நான் செல்லமா பேர் வச்சிருப்பேன். வளரும் நட்சத்திரம் போல்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சூப்பரான ஒரு பவுலர் சஞ்சய், ரைட்? எஸ், அயனாவரம் எக்ஸ்பிரஸ் ஃபியூச்சர் ஆஃப் சென்னை கிரிக்கெட்டர். சூப்பர் ஃபேஷன் தனுஷ்கா சம்பத். அண்ட் தனுஷ்கா சம்பத் இருக்காரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க, நிறைய பேர் அதான் கேட்டிருக்கீங்க. வெல்கம் டு சென்னை டிஐ லைவ் கைஸ். ஐ எம் ராயப்பன் அப்படின்னு இருக்காரு. மைட்டி பெங்களூர் எப்போ மேட்ச் தீபக் கேட்டிருக்காரு. ஓகே, நியூ பேட்ஸ்மேன் மணி. லாஸ்ட் 2 பால். ஷார்ட் லென்த் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அட்டாக். ஸ்கொயர் லெக்ல ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன். கமான் தனுஷ்கா ஐயா, மை ஃபேவரட் தனுஷ்கா சம்பத் ஐயா நாசா சொல்லியிருக்காரு. மேட்ச் மைட்டி பெங்களூர் கேட்குறாங்க.
Prithviraj All-Star, King Prithviraj, number 1 software player in Sri Lanka. Just cricket, last one. எக்ஸ்ட்ரானரி ஃபினிஷிங்க. ஒரு பவுண்டரி, முதல் பந்திலே ஒரு பவுண்டரி. ரிமைனிங் 5 பால்ஸ்ல ஒரே ஒரு ரன்கள் தான் கொண்டு வந்திருக்காரு. முதல் ஓவர் முடிவில் 5 ரன்கள், ஒரு விக்கெட். 5 for 1. 23 ரன்கள் தேவைப்படுது. ரிமைனிங் உள்ள 5 ஓவர்ஸ்ல 30 பந்துகள்ல 23 ரன்கள் வெற்றிக்கு தேவை. தனுஷ்கா. So அடுத்த மேட்ச்க்கான டாஸ் அப்டேட். டீம் சுதீஷ் 11 when the toss choose to bowl first against Black Caps. So டீம் ரெண்டு டீம் ரெடியா இருங்க. அடுத்த மேட்ச் அடுத்த ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்க மேட்ச். அதனால இரு அணிகளும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கிறோம். ஹடில்ஸ் முன்னாடியே போட்டுருங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹடில் போறதுக்கு அலோன்ஸ் இல்லை, அலோட் இல்லை. செகண்ட் ஓவர் ஷாட் பண்ண சஞ்சய். சஞ்சய் முதல் பந்து டாட் பால். சஞ்சயுடைய செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இருக்குது. மணி அந்த 12 மேல வெளில போக சொல்லுங்க. என்னங்க அது, மைதானத்தில் நாய் ஓடி தான் வந்து பார்த்துருக்கேன். காலை ஒன்று ஓடி வருது. காளையா இல்ல காளையா? காளையி. மணி அடித்து விட்டார். 3 மணிக்கான மணி அடித்து விட்டார். இட்ஸ் மேக்ஸிமம் 6. 11 for 1. கேமராமேன் காட்டுறாரு பாருங்க. இந்த ஒரு ஜல்லிக்கட்டு காளை. இது ஜல்லிக்கட்டு காளை இல்ல, புள்ளை தேடி அலைகின்ற ஒரு காளை. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல கேட்சுக்கான கால் எடுத்திருக்காரு. பிச்சு எடுத்திருக்காருங்க இந்த ஒரு கேட்ச. சூப்பரான ஒரு கேட்ச் அது. விக்கெட் நம்பர் 2 இஸ் கான். 11 for 2. ரிமைனிங் 3 balls இருக்கு. அண்ட் நியூ பேட்டர் சிட்டி ரோபோ. ஜூம் 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 ரோபோட்டே. தனுஷ்கா. அண்ட் இங்க பேட்டிங்ல இருக்குது. கிரீஸ்குள்ள வர்றது சுட்டி சிட்டி. பார்க்கலாம் இங்க. ஐ தோனி, அவாரி பிரதர். ஒரு இன்சைட் எட்ஜ், ஒரு சிங்கிள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. 26 பந்துகள் 16 ரன்கள் தேவைப்படுகிறது. கடைசி 2 பந்து, லாஸ்ட் 2 பால். தனுஷ்கா பேட்டிங்ல குளீன் போல்ட், விக்கெட். தனுஷ்காவுடைய விக்கெட்டை காலி பண்ணி கொடுத்திருக்காரு சஞ்சய். தனுஷ்காவுடைய ஃபேன்ஸ் கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் இருப்பாங்க. தனுஷ்கா 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 ஐயா அப்படின்ட்டுலாம் வந்து போட்டிருந்தீங்க. அந்த சஞ்சய் காலி பண்ணியிருக்காரு. தனுஷ்கா பாய் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு ரீப்ளேல பார்க்கலாம் டிஐ லைவ்ல. சூப்பரான ஒரு டெலிவரிங்க. இந்த யாக்கர் பால் நல்ல டேர்ன் ஆனது பாத்தீங்களா கிரீஸ்ல. விக்கெட். கோபால். லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. ஒரு இன்சைட் எட்ஜ். இது இன்சைட் எட்ஜ்ல ஒரு குயிக்ஸான ஒரு சிங்கிள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் 13 ரன்கள் 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 13 for 3. வெற்றிக்கு தேவை 15. வெற்றிக்கு தேவை 15. 4 ஓவரில் வெற்றிக்கு தேவை 15. 24 பந்துகள், வெற்றிக்கு தேவை 15. சூர்யா நியூ பவுலராக சூர்யா. மைட்டி பெங்களூருடைய மேட்ச் தீபக்.
வில் அப்டேட் அண்ட் கம்யூனிட்டியில் இருக்குமா யாரோ இருக்கலாம் மேட்சஸ் ஷெட்யூல். அந்த குரூப் ஏ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேட்டிங் பவர் பிளே. நான்கு ஓவர்ல வெற்றிக்கு தேவை 15. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் பந்து. ஃபர்ஸ்ட் ஒன். ஷார்ட் லென்த்ங்க. ஓ மை காட். ஷார்ட் லென்த்ங்க. லென்ஸை வச்சு பார்த்தா கூட இந்த ஷாட்டை கணிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குயிக் ஷாட். மேக்ஸிமம் 6. டைமிங் கொடுத்தாரு. சூப்பரான பஞ்ச். பாருங்க புல் பண்ணாரு. புல்வெளியை தாண்டி போயிருக்கு. 9 ரன்கள் வெற்றிக்கு தேவை. பிருத்திவிராஜ் என்று போட்டிருக்காரு. தோனியோடைய கமெண்ட்ஸை பார்க்கும். கேப்ல போய் கொண்டிருக்கிறது. பால் பவுண்டரி. கோபாலி அடிக்கிற மாதிரி இங்கே 6-4 புலந்து கட்டுகிறார் கோபால் from United 11s. வெற்றிக்கு தேவை 5. 5 more to win. Dot ball. Last 3 balls. Fourth one. Fourth one. ஒரு டாட் பால் அகைன். அடுத்தடுத்த டாட் பால். 2 பெரிய ஷாட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டாட் பால் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 2 பால். கடைசி 2 பந்துகள். சூர்யா வெற்றிக்கு தேவை 5. கைநொறியாக்க எங்கப்பா இந்த பாலை ஒளிச்சு வச்சது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா இங்க ஆல்மோஸ்ட் கேமை கைப்பற்றி விட்டாக சொல்லலாம். 19 பந்துகள் 5 ரன்கள் தேவைப்படுகிறது. லாஸ்ட் ஒன் கடைசி பந்து. காரைக்குடியில வெஜ் தான் ஃபேமஸ் பை நானா சுந்தர்ராஜன். ஏங்க காரைக்குடியில நான்வெஜ் ஃபேமஸ் இல்லையா? எங்க ஊர் பக்கத்துல தாங்க காரைக்குடி. நான்வெஜ்ஜும் நன்றாக இருக்கும். டாட் பால் 20 ஓவர். 3 ஓவர் முடிவில் 23 ரன்கள் 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 23 ரன்கள் 3 விக்கெட். வெற்றிக்கு தேவை 5. போல்ட் 18 பந்துகள் 5 வெற்றிக்கு தேவை. போல்ட்டுடைய முதல் பந்து மிட் விக்கெட்ல ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. வெற்றிக்கு தேவை 4. செகண்ட் ஒன். ஒரு லோ புல் டாஸ். கேட்சுக்கான கால். நல்ல ஒரு சான்சஸ் எடுத்தாரு. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. வெஜ் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்ல நான் வெஜ் தான் நான் சொல்லுவேன். பை ஆஸ்க் நானா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு சிங்கிள் போட்டுருங்க. தேர்ட் ஒன். போல்டோடைய தேர்ட் ஒன். வெற்றிக்கு தேவை 3. சூப்பர் பினிஷா இல்லை. விக்கெட். பவுண்டரி லைன்ல ஒரு ஜம்ப் பண்ணி சூப்பரான ஒரு கேட்சுங்க. பிச்சு ஆல்மோஸ்ட் சூப்பரான ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தாரு பிச்சு. நியூ பேட்ஸ்மேனாக சேச்சு. இந்த சைடு பிச்சு, அந்த சைடு சேச்சு. எங்க லீடர் சிவாவுக்கு நாங்களும் வெயிட்டிங் பை பார்கோடு.
அப்படின்னு இருக்காங்க. நாராயண் சார் வரலையா டெவில் கேட்குறாங்க. அண்ட் சென்னை ரிவர்ஸ் கிங் அவினாஷுக்கு எப்போ மேட்ச் அப்படின்னு கேட்குறாங்க. வெற்றிக்கு தேவை 3. 4th ஒன் போல்ட்டோடைய 4th ஒன். there is no chance. நல்ல ஒரு வேகம். டாட் பால் 100க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கடந்து விட்டார்கள். TI லைவ் இல்ல. இந்த கமெண்ட் செக்ஷன் இங்க ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெற்றிக்கு தேவை 14 பந்துகள் 3. ஒரு லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணிருக்காரு. ரன்னுக்கான சான்ஸா இல்லை. குயிக்கான ஒரு சிங்கிள் இது. The scores லெவலாக 1 ரன்கள் தேவைப்படுகிறது. மேட்ச் வின்னாக 2 ரன்கள் தேவைப்படுகிறது. யஸ்வந்த் குமார் எஸ்சி எப்படி இருக்கு? One ball, 1 more to go. 26 for 4. Last one. ஸ்ரீலங்கா பேட்ஸ்மேன் 6 பால் மேட்ச் வராரு. கேளுங்க பை தாமர பிரகாஷ் பந்தாரி. 6 பால் மேட்ச் வரான்னு கேட்க சொல்றாங்க. தோனி பினிஷ் ஸ்டைல் மாதிரி இங்கே சூப்பர் வெல் பினிஷிங். 6 விக்கெட் வித்தியாசத்துல இனிட்டல் 11 கேமை வின் பண்றாங்க. வாழ்த்துக்களை கன்வே பண்ணிக்கிறோம் சோலை லெவன்ஸ். The previous match man of the match award, Praveen from Team Unit 11. So we welcome to the stage to collect your man of the match award, Praveen from Team Unit 11.